மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வணக்கம். அதிமுகவுல மிகப்பெரிய அளவுல ஒரு சலசலப்பு போயிட்டு இருக்கு. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படிங்கிறது திருப்பூர், கோவை, ஈரோட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய 60 ஆண்டுகால கனவு திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திட்டம் என்னன்னா, பவானி அணையிலிருந்து வரக்கூடிய நீரை இந்த 3 மாவட்ட மக்களுக்கும் வறட்சி காலகட்டங்களில் கொடுக்கறதன் மூலமா அங்க இருக்கக்கூடிய நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தலாம் அப்படிங்கிற திட்டம் தான். இது இப்போ கொண்டு வரப்பட்டதில்லை. 1957 காலகட்டத்திலேயே காமராஜர் ஆட்சியிலேயே மாரப்ப கவுண்டர் அப்படிங்கிறவரால் இந்த திட்டம் முன்மொழியப்பட்டது. அதற்கு பிறகு பல்வேறு காலகட்டங்களில் அது நிறைய சிக்கல்களை சந்திச்சிச்சு. அதற்கு அடுத்து தான் 1973 காலகட்டங்களில் கூட முன்னாள் முதல்வர் கலைஞர் பல வகையில் இதை முன்னெடுத்து செஞ்சும் அதை அவரால் செய்ய முடியல, பல தடைகள் ஏற்பட்டுச்சு. அதற்கு அடுத்து தான் ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்தில் அதுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுச்சு. அதற்கு பின்னணியில் எடப்பாடி பழனிசாமி வரும்பொழுது அவரது ஆட்சி காலத்தில் இந்த திட்டம் இன்னும் தீவிரமாக முடுக்கி விடப்பட்டுச்சு. அதன் அடிப்படையில் அமலுக்கும் வந்துச்சு. ஆனால் இது திறந்து வைத்ததுங்கிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இப்போதைய தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலின் தான் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சார். இப்படி பலருடைய பங்களிப்பும் இந்த திட்டத்துக்கு இருந்தாலும் இப்போ இது எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால இது எங்க திமுக இதை சொந்தம் கொண்டாடுகிற போதோ அப்படின்னு அதிமுக சார்பாக மிக கடுமையான கண்டன குரல்கள்லாம் எழுப்பப்பட்டுச்சு. அதன் நீட்சியாக தான் எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாயிகள் சார்பாக, குறிப்பாக அந்த கோவை, திருப்பூர், ஈரோடு இந்த 3 மாவட்டங்களை சேர்ந்த விவசாயிகள் சார்பாக பாராட்டு விழா நடத்தப்பட்டுச்சு. இந்த விழா தான் அதிமுகவுக்கான பெரிய சலசலப்பை ஏற்படுத்த அடிகோலிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன விவகாரம் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிந்த மாதிரி தான் அதிமுகவினுடைய மிக மூத்த தலைவர்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் இந்த விழாவை புறக்கணிச்சது தான் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறினுச்சு. அதற்கு அவர் சொல்லக்கூடிய காரணம், என்ன வளர்த்த எம்ஜிஆர், ஜெயலலிதாவினுடைய படங்கள் அந்த விழாவில் இல்லை, அந்த விழாவினுடைய அழைப்புதல்லையும் அது இல்லை, அதனால தான் அந்த விழாவை புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே அரசியலில் பரபரப்பு பகீர்னு பத்திக்கிச்சு. இந்த விவகாரத்தில் பல்வேறு கோணங்கள் சொல்லப்படுது. ஆனாலுமே எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு ஆலோசனை நடத்தப்பட்டதுக்கு அப்புறம் செய்தியாளர்களை சந்திச்ச அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகியா இருக்கக்கூடிய ஜெயக்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு அரசியல் சாயம் பூச வேண்டியதில்லை, அது விவசாயிகள் சார்பாக நடத்தப்பட்ட நிகழ்ச்சி, அது ஒன்றும் அதிமுக நடத்தல, அந்த நிகழ்ச்சியில ஏன் உங்க போட்டோ வைக்கலன்னு கேட்கறதே தவறு, அதனால இதுல அரசியல் சாயம் பூச வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற வகையில அவர் விளக்கம் கொடுத்திருந்தார். ஆனாலும் இதற்கான காரணங்கள் வெவ்வேறு கோணங்களில் சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது அப்படின்னா, செங்கோட்டையன் சில தினங்களுக்கு முன்பு, சில மாதங்களுக்கு முன்புன்னு கூட வச்சுக்கலாம், சசிகலாவை சந்திச்சாரு. அதன் நீட்சியா தான் இவருக்கும் அவங்களுக்கும் ஒரு புகைச்சல் போயிட்டு இருக்கு. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர் ஓரங்கட்டணும்னு நினைக்கிறாரு. அதற்கு முன்னாடியே செங்கோட்டையன் முந்திக்கிட்டு இவர் எடப்பாடியை புறக்கணிக்கிற மாதிரி ஒரு அரசியல் பண்றாரு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, இது ஒன்றும் புதுசு இல்லை, மிக நீண்ட நாட்களாகவே எடப்பாடிக்கு செங்கோட்டையனுக்கும் இடையிலான அந்த மோதல்ங்கிறது போய்கிட்டு தான் இருக்கு. அந்த கூவத்தூர் விவகாரங்களுக்கு பிறகு முதல்வராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில அதற்கான வாய்ப்பு செங்கோட்டையனுக்கே அதிக அளவில் இருந்துச்சு. அதை எடப்பாடி பழனிசாமி தான் தட்டி பறிச்சாரு. அன்னையிலிருந்தே செங்கோட்டையனுக்கு ரொம்பவே ஆத்திரம் இருந்தது. அதை வெளிக்காட்டாம அரசியல், அந்த கட்சி, ஆட்சி அப்படிங்கிற அடிப்படையில அவரோட இணைந்து பயணித்தாரு. இது தோல்விகள் தொடர்ந்து வரும்பொழுது எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றுக் கொண்ட பின்பு 2019க்கு பிந்தைய காலகட்டங்களில் தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு வர்றதுனால இதுதான் சரியான நேரங்கிறதுனால இப்படி ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் என்னன்னா, செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருந்தவர், எம்ஜிஆர் காலத்துல எம்எல்ஏவா இருந்தவர், கட்சியோட மிக மூத்த சீனியரா இருந்தவர். எம்ஜிஆர் காலத்துல அவர் எம்எல்ஏவா இருந்தப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு சாதாரண கட்சியோடைய அடிமட்ட நிர்வாகியாகவும் தொண்டராகவும் தான் இருந்தாரு. இன்னைக்கு கட்சியில நடக்கக்கூடிய எந்த விவகாரத்திலையும் செங்கோட்டையனை இவர் கலந்துக்கிறதே இல்லை. குறிப்பா பாத்தீங்கன்னா, தமிழக அளவுல கலந்து காட்டியும் பரவாயில்ல, ஆனா குறிப்பா கோவை, ஈரோடு, திருப்பூர் இந்த மாதிரி அவர் சார்ந்த பகுதிகளில் கூட அவரை கலந்துக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அவர் பொறுப்புகள் கீழே இருக்கவங்களை கூட அவரை கலந்தாலோசிக்காமலே இவங்களே இஷ்டத்துக்கு பண்றாங்க எடப்பாடியே அப்படின்னு பெரிய அளவுல அதிருப்தி இருந்தா சொல்லப்பட்டுச்சு. இன்னொன்னு என்னன்னா, வேட்பாளர் பட்டியலில் கூட செங்கோட்டையனை கேட்டுட்டு எடப்பாடி முடிவெடுக்கிறது இல்லை, அட்லீஸ்ட் அவருடைய ஆலோசனைகள் கூட அவர் கேட்கறது இல்லை. இதனால ரொம்ப நாளாவே ஒரு புகைச்சல் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒரு செய்தி வெளியானுச்சு. இது மாதிரி எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கு இடையில ஒரு மோதல் போயிட்டு இருக்கு, எடப்பாடி செங்கோட்டையனை மதிக்காதனால அவருக்கு மிக ஆத்திரமா அவர் இருக்கிறாரு, பாஜக சார்பா அவரை அணுகி பேசியிருக்காங்க, பாஜகவில் மாநில தலைவர் பொறுப்பு கொடுத்தா கூட செங்கோட்டையன் பாஜகவுக்கு தாவரத்துக்கு எனி டைம் தயாரா இருக்காரு அப்படிங்கிற வகையில சொல்லப்பட்டுச்சு. இது பெரிய அளவில் பேசு பொருளானப்ப செங்கோட்டையன்ட்டே கேள்வி எழுப்புறாங்க செய்தியாளர்கள். அதற்கு அவர் சொல்றாரு, இது ஒரு பொய் செய்தி, நான் அதிமுக விட்டு எந்த காலத்திலையும் விலக மாட்டேன் அப்படின்னு செய்தியாளர்கள்ட்ட அவர் விளக்கம் கொடுத்திருந்தார்.
இப்படி அனுதினமும் செங்கோட்டையன் எப்போ எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பொறுப்புக்கு வராரோ அப்பையிலிருந்து பல்வேறு சர்ச்சைகளும் சந்தேகங்களும் அவர் மீது வைக்கப்பட்டுட்டே வருது. சசிகலாவை சந்திச்சாரு, ஓபிஎஸ் சந்திச்சு பேசுறாரு இப்படின்னு பல்வேறு சந்தேகங்கள் அப்போ அவர் மேலே எழுப்பப்பட்டே வருது. இதுக்கு என்ன காரணம் சொல்லப்படுதுன்னா, எடப்பாடிக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு. அவர் கட்சியோட மூத்த தலைவர், இவ்வளவு பொறுப்புகளுக்கு வந்த பிறகும் எடப்பாடி அவரை கண்டு கொஞ்சம் அஞ்சுறதாகவே பார்க்கப்படுது. இதனால அந்த லோக்கல் பாலிடிக்ஸ்ங்கிறது எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்குமானதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த நேரத்துல தான் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி செங்கோட்டையன் தனக்கான எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. இன்னொரு தகவல் என்ன சொல்லப்படுதுன்னா, இதெல்லாம் காரணம் சசிகலாவை அவர் சந்திச்சாருங்கிறது சொல்லப்பட்டாலும் இன்னொரு காரணம் பாஜகவோட கேம் பிளான் தான் இதெல்லாம். ஏன்னா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தாங்க, நீங்க எங்க கூட கூட்டணிக்கு வாங்கன்னு. ஆனா அதை எடப்பாடி பழனிசாமி தரப்போ அதிமுகவோ காது கொடுத்து கேட்க தயாரா இல்ல, தொடர்ந்து அதை புறக்கணிச்சுட்டே வந்தாங்க. இந்த நேரத்துல இது பாஜக சரியான மூவ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இன்னும் அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு காரணம் என்னன்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஒரே நேரத்துல 2 மூத்த அமைச்சர்கள் எப்படிங்க எடப்பாடிக்கு எதிரான குரல்களை முன் வைப்பாங்க. ஒன்னு செங்கோட்டையன் இப்படி பேசிட்டு போறாரு, இன்னொன்னு அதிமுக அலுவலகத்தில் நடந்த ஒரு மீட்டிங்ல கோகுலேந்திரா பேசுற வீடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்கு. மூத்த அமைச்சரா இருந்தக்கூடிய கோகுலேந்திரா அவங்க சொல்றாங்க, ஏன் யாரை கண்டு பயப்படுறீங்க, என்னோட ஃப்ளெக்ஸில் ஒரு கட்சியோட ஃப்ளெக்ஸில் ஒரு கார்னரில் என் ஃபோட்டோ போடக்கூட என்ன தயக்கம் உங்களுக்கு, நான் பாலிடிக்ஸ் பண்ணுறேன், நான் யாருக்காச்சும் எதிரான பண்ணுறேன்னா, நான் ரொம்ப டீசெண்டாக ஒதுங்கி இருக்கேன், எனக்கு கொடுத்த பொறுப்பை மட்டும் நான் சரிவர பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னை பார்த்தா கூட கையெடுத்து கும்பிட ஏன் அவ்வளோ தயங்குறீங்க, உங்களை பயமுறுத்துறது யாரு, இதெல்லாம் என்ன பின்னணி அப்படிங்கிற வகையில் ரொம்ப வெளிப்படையாகவே தனது அதிருப்தியை பதிவு பண்ணியிருந்தாங்க. இப்படி பலரும் அடுத்தடுத்து அதிருப்திகளை வெளி சொல்றது எடப்பாடி பழனிசாமிக்கான கடுமையான நெருக்கடி அப்படின்னு சொல்லப்படுது. உங்களால ஏன் அக்கா நீங்க எப்போ ஏன் வரல, வாங்க நோட்டீஸ் உங்களால, நான் என்ன ஒரு மெசஞ்சர் கொடுத்து விடுற நிலைமையில இருக்கு, நான் குறையாக சொல்லவில்லை. ஒற்றுமை என்பது எல்லா இடத்துலையுமே கண்டிப்பா இருக்கணும், நேர்மை என்பது எல்லா இடத்துலையும் இருக்கணும். என்னை பார்த்த உடனே நிறைய பேர் கும்பிடுறதுக்கு பயப்படுறது, போட்டோ போடுறது, பேனர்ல போடுறதுல பயப்படுறது, கோகுலேந்திரான்றது போடுறதுல பயப்படுறது, இதை தவிர்க்க வேண்டும். இப்பவும் சொல்றேன், யார் வேணாலும் கேண்டிடேட்டா வரலாம், யாரை வேணாலும் பொதுச் செயலாளர் முடிவு பண்ணலாம், சீட்டு வேணுங்கிறது யார் வேணாலும் பண்ணலாம். நான் யாருடைய மனதும் புண்படும்படியாக இல்லை. தென் சென்னை பொறுப்பாளராக என்னை போட்டதுக்கு அப்புறமா நிறைய பேர் என்னை கூப்பிட்டாங்க. பொதுச் செயலாளர்கிட்ட கட்டளைக்கு மாறாக இந்த தொகுதியிலேயோ இந்த மத்திய சென்னைக்கு உட்பட்ட அண்ணா நகர்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேலையிலேயோ நம்ம மூக்க நுழைச்சு குழப்பம் கொண்டு வரக்கூடாது, இதனால் பல்வேறு பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காக ரொம்ப 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 டீசெண்டா ஒதுங்கிக்கிட்டேன். இதுல கோகுலேந்திரா சார்பா என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, அதாவது அதிமுக ஆட்சியரோட இறுதி காலத்துல கூட அவர் உதயநிதிக்கு எதிரான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறப்ப அப்பவே அவர் சொல்லியிருந்தாரு, அதாவது அதிமுக ஆட்சியில் அவர் அமைச்சராக இருக்கக்கூடிய காலகட்டங்களே அவர் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, ஜெயலலிதாவுக்காக தவ வாழ்க்கை வாழ்ந்தவங்க சசிகலா, அவங்கள பத்தி பேசுறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு ஆதரவான குரல்ல பேசியிருந்தாங்க. இப்ப இது ரெண்டுத்தையும் பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. அது என்ன சொல்றாங்கன்னா, செங்கோட்டையன் சசிகலாவோட பேசுனதுனால ஒரு சலசலப்பு வந்துச்சு, அதனால 2 பேருக்கு இடையில மோதல் வந்துச்சுன்னு சொல்றாங்க. இந்த தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சசிகலாவுக்கு எப்பவுமே விசுவாசியா இருந்தவர் தான் கோகுலேந்திரா, அதன் நீட்சியாக தான் இந்த விவகாரத்தை பார்க்கணும், சசிகலாவை பாஜக இயக்குது, இவங்க 2 பேரையும் சசிகலா இயக்குறாரு அப்படிங்கிற கோணத்துல இந்த செய்தி சொல்லப்படுது. இப்படி அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா, சமீபத்துல நேற்றிலிருந்து அந்த விவகாரம் எல்லாம் பூதாகரமா எடுத்துட்டு இருக்கு. 2 முக்கிய தலைவர்கள் இதை ஏன் பண்றாங்க அப்படிங்கிற பேசுபொருளும் ஆயிருக்கு. அதே நேரம் அந்த விவசாயிகள் நடத்தின அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு விழாவில் எடப்பாடி பழனிசாமி ஒரு இடத்துல கூட செங்கோட்டையன் பேரை சொல்லலை அப்படிங்கிறதும் சர்ச்சையாயிருக்கு. அந்த பாராட்டு விழா பத்திரிகையிலலாம் அவர் பேர் போட்டிருக்காங்க, ஆனாலும் அவரை எங்கேயுமே முன்னிலைப்படுத்தலை, உங்க பேர் கூட சொல்லலை, ஏன்னா அது அவர் ஏரியா, அங்க அவரை நீங்க புறக்கணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. எஸ்பி வேலுமணியும் அவரது பேரை புறக்கணிச்சாரு. அதனுடைய நீட்சியாக தான் டெல்லியில இன்னைக்கு அதிமுகவோட அலுவலகம் திறக்கப்பட்டுச்சு. அதை இங்கிருந்தபடியே கான்ஃபரன்ஸ்ல எடப்பாடி பழனிசாமி திறந்து வச்சார் இல்லையா, அந்த நிகழ்ச்சியிலையும் செங்கோட்டையன் கலந்துகளை புறக்கணிச்சிருக்காரு. அதற்கு என்ன காரணம் சொல்லப்படுது அப்படின்னா, அதிமுகவுடைய தலைமை கழக செயலாளராக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி முறையான ஒரு அழைப்புதலை அவர் கொடுக்கல, முறைப்படி அவரை அழைக்கல, அதனாலதான் செங்கோட்டையன் வரல அப்படின்னு சொல்லப்படுது.
இது வந்து எஸ்பி வேலுமணி மீதும் ஏற்கனவே ஒரு புகார் சொல்லப்படுது இல்லையா, ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. எஸ்பி வேலுமணி வந்து பாஜகவுக்கு ஆதரவா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இவர் அப்படிலாம் இல்லவே இல்லை, நான் என்றென்றும் அதிமுக காரன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சமீபத்தில் கூட ஒரு செய்தி வெளியானுச்சு, நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இல்லையா, டெல்லியில எடப்பாடி பழனிசாமியினுடைய மகன் வந்து நீண்ட காலமா காத்திருக்காரு அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு, ஆனா சந்திக்க முடியல அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்துல எஸ்பி வேலுமணி வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு கல்யாண விசேஷத்துக்காக பலருக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு வர்றாரு. அந்த அடிப்படையில அவர் ரொம்ப எளிதா போயிட்டு எல்லாரையும் சந்திச்சுட்டு வந்தாரு. அமித்ஷா முதற்கொண்டு தனியாரில் சந்தி பேசினாரு. இதெல்லாமே எடப்பாடி மகன் மிதுனுக்கு பெரிய அளவுல ஆச்சரியத்தை கொடுத்ததா சொல்லப்படுது. இந்த பல சர்ச்சைகள் போயிட்டு இருக்கிறப்பதான் இப்ப எஸ்பி வேலுமணி பேசின விவகாரம் வெளில வருது. அதுபடி இங்க வந்து சசிகலா அவங்க 2 பேரும் ஆட்டி வைக்கிறாரா அப்படின்னு கேள்வி வருது. அதிமுக உடைய போகிறதா மீண்டும் அப்படிங்கிற கேள்விதான் பரவலா எழுப்பப்படுது. இதற்கு விசிக தலைவர் திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, அதிமுக பலவீனம் அடையக்கூடாது, பாஜகவினுடைய நிர்பந்தத்துக்கு அடிபணிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்திருக்காரு. இது வந்து அரசியல் அரங்கத்துல பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. அதிமுக ஒரு பிரதான எதிர்க்கட்சி ஈரோடு இடைத்தேர்தலை புறக்கணித்து அதுல வந்து திமுக மாபெரும் வெற்றி பெற்றிருக்கும் நிலையில இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாமே கட்சி தொண்டர்களை பெரிய அளவுல கலக்கத்துல ஆழ்த்தி இருக்கு. பாஜக கூட கூட்டணி சேர மாட்டோம் அப்படின்னு எடப்பாடி பலமுறை சொல்லியிருந்தாலும் பாஜக தரப்புல அதிமுக விட்டா வேற நமக்கு சான்ஸே கிடையாதுன்னு, அதிமுக கூட கூட்டணி வச்சே தீருவோம் அப்படின்னு அவங்க இருக்காங்க. இதன் பின்னணியில தான் இந்த காய்கள் நகர்த்தப்படுகின்றன அப்படின்னு அரசியல் கணக்குகள் சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கறத. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.